أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஈமானிய உறவுகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் அல்லாஹ்வுடைய பரக்கத்துடைய மாதம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ரமலானுடைய மாதத்தை நாம் எல்லாம் அடைந்து கொண்டு அதிலே அல்லாஹ் என் மீது கடமையாக்கிய ரமலானுடைய நோன்பை நோற்றவர்களாகவும் அதே போன்று அதிகமாக தான தர்மங்கள் செய்தவர்களாகவும் அதே போன்று இரவு வணக்கங்களில் ஈடுபட்டவர்களாகவும் அதிலும் குறிப்பாக ரமலானுடைய இறுதி பத்திலே நாமெல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். கடைசி தருவாயில் நாமெல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இரவினுடைய நடுநீசி நேரத்திலே கதருடைய இரவை அடைந்து கொள்கின்ற நோக்கத்தில் நாமெல்லாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி அவனுடைய இல்லமான இந்த மஸ்ஜிதுகளிலே ஜமாஅத்தோடு இந்த சுன்னத்தான தொழுகைகளில் கியாமுல் லைல் என்று சொல்கின்ற அந்த வணக்கத்திலே நாமெல்லாம் ஈடுபட்டு அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை அடைந்து கொள்கின்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக வேண்டி நாம் எல்லாம் பாடுபடுகிறோம். இதுவரை காலமும் நாம் அந்த நிலையில் தான் வந்தோம். இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான் எம்மை விட்டு பிரிகின்ற ஒரு சில நாட்கள் அதை நெருங்கி கொண்டிருக்கின்றோம். உண்மையில் எம்முடைய உறவுகள், நாம் பெற்றெடுக்கின்ற பிள்ளைகள், குறிப்பாக ஒரு தாய் ஒரு குழந்தையை கஷ்டப்பட்டு பெற்று எடுத்து அந்த குழந்தையை கஷ்டப்பட்டு வளர்த்து அந்த குழந்தை படிப்படியாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே அந்த குழந்தையை அல்லாஹ் மரணிக்க செய்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் அந்த குழந்தை மீண்டும் செல்கின்ற பொழுது ஒரு தாயுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் தெரியுமா? நான் இவ்வளவு காலம் கஷ்டப்பட்டு அந்த குழந்தையை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கி இறைவனுக்காக அந்த குழந்தையை அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக வேண்டி நான் ஈடுபடுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு நான் பயிற்றுவித்து திடீரென்று அந்த குழந்தை நோய்வாய்ப்பட்டு மரணம் அடைந்து விட்டது. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அது சென்று விட்டது. எனவே அந்த தாயுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் தோழர்கள்? அதே போன்றுதான் அல்லாஹ் எங்களுக்கு வழங்கி இருக்கின்ற ஸ்பெஷலான இந்த மாதம், அல்லாஹ் எங்களுக்கு வழங்கி இருக்கின்ற நன்மைகளை செய்து அதிகமாக அடியானின் பக்கம் நெருங்க வேண்டும் என்கின்ற ஒரு ஸ்பெஷலான இந்த மாதம் அல்லாஹ் எங்களுக்கு வழங்கி இருக்கின்ற ஒரு கிஃப்ட். எனவே இந்த மாதத்தினுடைய இறுதி பகுதியை நாம் அடைந்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதம் என்னை விட்டு போக இருக்கிறது. எனவே எம் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் என்ன தோன்ற வேண்டும் தெரியுமா? இது போன்ற ரமலானை நாம் அடைந்து கொள்வேனா இல்லையா என்பது எதுவும் யாருக்கும் நிச்சயமாக சொல்ல முடியாது. இது போன்ற ரமலான் இதற்கு பிறகு என்னுடைய வாழ்வில் நான் அடைந்து கொள்வேனா என்பது யாருக்கும் நிச்சயமா சொல்ல முடியாது. அதனால் நான் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று ஒரு தாய் கஷ்டப்பட்டு தன்னுடைய குழந்தைகளை வளர்த்து எடுத்து ஆளாக்கி அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்கின்ற பொழுது அந்த தாயுடைய மனோநிலை எப்படி இருக்க வேண்டுமோ அதே போன்றுதான் எங்களுடைய மனோநிலையும் இருக்க வேண்டும். ஏன்? இந்த ரமலான் அல்லாஹ் எனக்கு வழங்கி ஒரு கிஃப்ட். இந்த ரமலான் என்னுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அல்லாஹ் ஏற்படுத்திய ஒரு கிஃப்ட். இது என்னை விட்டு பிரிந்தால் அடுத்த ரமலானுக்கு என்னுடைய உயிர் இருக்குமா என்பதை சொல்ல முடியாது. அதனால் அப்படியான ஒரு கவலை என்னுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தை ஆரம்பமாக நாம் ஞாபகப்படுத்துகிறோம். அன்பிற்கும் பாசத்தினுடைய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஈமானிய உறவுகளே, அந்த அடிப்படையில் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் எந்த நிலையில் இருக்க வேண்டும் என்று திருமறை குர்ஆன் வாயிலாகவும் ஹதீஸ்கள் வாயிலாகவும் நாம் அதிகமாக படித்திருக்கின்றோம். அதிலும் குறிப்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் ஒரு மனிதனுடைய அமல்களை ஏற்றுக்கொள்வதற்காக அல்லாஹ் எதிர்பார்க்குகின்ற ஒரு எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? தக்வா, இறையச்சம். இந்த தக்வா எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? அல் ஈமான் வித் தக்வா, அதாவது தக்வாவோடு ஈமான் இருக்க வேண்டும். தக்வாவோடு ஈமான் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான்
அல்லாஹ் அந்த அமல்களை ஏற்றுக்கொள்கிறான் என்பதை திருமறை குர்ஆன் வாயிலாகவும் அல்லாஹ் சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகவும் அல்லாஹ் தஆலா அதனை ஞாபகப்படுத்துகின்றான். இது சம்பந்தமாக ஏராளமான குர்ஆன் வசனங்கள், ஹதீஸ்களை நாங்கள் பார்க்க முடியும். இந்த இடத்தில் நான் சொல்ல வருகின்ற விடயம் என்னவென்றால், அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஈமானியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு அடியானை இந்த உலகத்திலே வாழ வைத்து அவன் நல்லவனா கெட்டவனா என்பதை அதாவது அவனுக்கு ஏற்படுத்துகின்ற ஒரு ஏற்பாடு என்ன தெரியுமா? இந்த தக்வா, இந்த ஈமானை வைத்துதான் அவன் நல்லவனா கெட்டவனா என்பதை அல்லாஹ் பார்க்கிறான். அதனாலதான் மறுமையுடைய நாளையிலே அல்லாஹ் திருமறை குர்ஆனை சொல்கிறான். மறுமையுடைய நாளையிலே அல்லாஹ் எல்லா மனிதர்களையும் எழுப்பி கேள்வி கணக்கு விசாரணையின் பொழுது அல்லாஹ் சொல்லுவானா, வம்தாசுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன். அல்லாஹ் என்ன சொல்கிறான் பாருங்கள், வம்தாசுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன், பாவிகளே இன்றைய தினம் நீங்கள் வேறையாக பிரிந்து நில்லுங்கள். அதாவது உண்மையான மூமின்கள், உண்மையான முஸ்லிம்கள், அவர்களை விட்டும் உண்மையான இறையச்சவாதிகள், உண்மையான சொர்க்கவாதிகள், அவர்களை விட்டும் நீங்கள் வேறையாக பிரிந்து நில்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவானாம். அந்த நேரத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா தோழர்களே? அல்லாஹ் இந்த உலகத்தில் ஒரு அடியானுடைய செயற்பாடுகளை அவன் நல்லவனா அல்லது கெட்டவனா என்பதை அந்த நாளையில் அல்லாஹ் பிரித்து காட்டுவான். சொர்க்கத்துக்கு தகுதியானவன் யார், நரகத்துக்குரியவர்கள் யார் என்பதை அல்லாஹ் அந்த நாளையில் பிரித்து காட்டுவான். இதைத்தான் இந்த வசனம் எங்களுக்கு சொல்கிறது. எனவே இன்று நாம் படிக்க வேண்டிய பாடம் இன்றைய தினம் என்னவென்றால், உண்மையில் நம்முடைய இலக்கு, நம்முடைய லட்சியம் இந்த உலக வாழ்க்கையில் எதுவாக இருக்க வேண்டும் என்றால் சொர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும். அதுதான் நம்முடைய இலக்கு, அதுதான் நம்முடைய லட்சியம். இந்த உலகத்திலே நாம் அல்லாஹ்வுக்காக செய்கின்ற என்ன வணக்கமாக இருந்தாலும் சரி, தொழுகையாக இருக்கலாம், நோன்பாக இருக்கலாம், ஹஜ்ஜாக இருக்கலாம், இதர வணக்கமாக இருக்கலாம், என்ன வணக்கமாக இருந்தாலும் நம்முடைய இலக்கு என்ன தோழர்களே? அந்த சொர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும். சொர்க்கம் எப்படிப்பட்டது? அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எந்த ஒரு கண்ணும் பார்த்திராத சொர்க்கம், எந்த ஒரு உள்ளமும் சிந்தித்திராத சொர்க்கம். நாங்களாம் பார்த்திருக்கிறோமா? சொர்க்கத்தினுடைய வர்ணனையை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். சொர்க்கம் இப்படித்தான் இருக்கும் என்று ஹதீஸ்களுடன் படித்திருக்கிறோம். அந்த சொர்க்கத்தை அடைந்து கொள்வதற்காக விரைந்து வாருங்கள், பாவ மன்னிப்பின் பக்கம் விரைந்து வாருங்கள். வசாரிஹு இலா மக்ஃபிரத்தின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்த். அல்லாஹ் சொல்கிறான், வான பூமியாலும் விசாலமான சொர்க்கத்தின் பக்கம் பாவ மன்னிப்பின் பக்கம் விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ்வும் சொல்கிறான். இப்படி அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொர்க்கத்தை பற்றி சொல்லிக் கொண்டே போகிறார்கள். ஆனால் யாரும் கண்ணால் கண்டது கிடையாது. அதே போதும் நரகத்தை பற்றி சொல்கின்ற பொழுதும் திருமறை குர்ஆன் சொல்கிறது, ஹதீஸ்கள் ஊடாகவும் நாங்கள் படித்திருக்கிறோம். நரகம் எப்படிப்பட்டது, எவ்வளவு ஆழமானது, யார் யாரையெல்லாம் அது உள்வாங்கிக் கொள்ளும், யார் யாரெல்லாம் அதற்கு சொந்தக்காரர்கள் என்பதை நாங்கள் படித்திருக்கிறோம். ஆனால் யோசித்து பார்க்க வேண்டும் தோழர்களே, இதெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இரண்டு சாராரை பிரிப்பேன் என்று அல்லாஹ் மறுமையிலே சொல்கிறானே, அந்த இரண்டு சாராருக்காக தயார்படுத்தப்பட்டது. எனவே எந்த ஒரு கண்ணும் பார்க்கிறாத, எந்த உள்ளமும் சிந்தித்து பார்க்கிற அளவுதான் அந்த சொர்க்கம். இந்த சொர்க்கத்தை அடைந்து கொள்வது வேண்டும் என்றால் இந்த உலக வாழ்க்கையில் ஒரு மனிதன் லேசாக அடைந்து கொள்ள முடியாது. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் என்ன சொல்கிறான் தெரியுமா? அம் ஹஸிபத்தும் அன் ததுகுல் ஜன்னத வலம்மா யஅதிகும் மஸலுல் லதீன ஸலவு மின் கப்லிக்கும் மஸ்ஸத்துஹுமுல் பஅஸா வல்லர்ரா வஸுல்சிலு ஹத்தா யகூல ரசூலு வல்லதீன ஆமனு மஅஹு மதா நஸ்ருல்லாஹ் அலா இன்ன நஸ்ரல்லாஹி கரீம். அல்லாஹ் சொல்கிறார், இந்த சொர்க்கத்தை இந்த உலகத்திலே வாழ்கின்ற அடியார்களாகிய நாங்கள் இலேசாக சிம்பிளாக அடைந்து கொள்ளலாம் என்று நினைத்துக் கொண்டோம்னா கிடையாதுங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள் சஹாபாக்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவரோடு வாழ்ந்தவர்கள் சஹாபாக்கள். அவ்வளவு கஷ்டப்பட்டார்கள். சுடு மணலிலே போட்டு இழுக்கப்பட்டார்கள், உடம்பு 2 துண்டாக வெட்டப்பட்டார்கள். அதே போன்று பல இன்னல்களை காவிர்கள் அவர்கள் செய்தார்கள். இப்படி பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து வாழ்ந்தவர்கள் தான் சஹாபாக்கள். அவர்களுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? அல்லாஹ் சூரா பையினாவிலே சொல்கிறான், ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன்ஹு. அவருடைய ரிசல்ட் என்ன? அல்லாஹ்வும் அவர்களை புரிந்து கொண்டார், அவர்களும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்கு உள்வானார்கள். இந்த பொருத்தம் நாம் அடைந்து கொள்ள வேண்டும். இந்த பொருத்தம் நாம் அடைந்து கொள்ள வேண்டும். அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் சிம்பிளாக அடைந்து கொள்ள முடியுமா? அதனாலதான் அல்லாஹ் சொல்கிறான்,
இந்த இலேசாக சொர்க்கத்தில் செல்லலாம்னு நீங்க நினைச்சு கொள்ள வேணாம். கஷ்டப்படணும். எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டார்கள்? எங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி வராதா என்று அங்கலாய்த்துக் கொள்கின்ற அளவுக்கு சஹாபாக்கள் கஷ்டப்பட்டார்கள். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிறார். எனவே இந்த உலகத்தில் நமக்கு வராத கஷ்டங்கள், ஒருத்தர் பேசுகிறார், எனக்கு அப்படி கஷ்டம், பொருளாதாரத்தில் கஷ்டம், பிள்ளைகளை பெற்றேன் அதெல்லாம் கஷ்டம், இப்படி அந்த கஷ்டம் இந்த கஷ்டம் எல்லா கஷ்டத்தையும் பேசுகிறார். ஆனால் உண்மையிலே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் தெரியுமா தோழர்களே? சஹாபாக்கள் பட்ட கஷ்டம் யாரும் படவில்லை. சஹாபாக்கள் பட்ட கஷ்டத்தை யாரும் படவில்லை. சாப்பாடு விஷயமாக கஷ்டப்பட்டிருக்கிறார்கள், இபாதத்துகள் செய்கிற விஷயத்தில் கஷ்டப்பட்டிருக்கிறார்கள், ஊரை விட்டும் விரட்டி அடிக்கப்பட்டு அடுத்த ஊருக்கு போயிருக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய லட்சியம், நம்முடைய இலக்கு சொர்க்கம். எனவே இந்த சொர்க்கத்தை இலேசாக அடைந்து கொள்ள முடியாது. அதை அடைந்து கொள்ளும் என்றால் பல தியாகங்களை நாம் உயிரோடு வாழ்கின்ற காலத்தில் இந்த உலகத்தை செய்தால்தான் சொர்க்கத்தை அடைந்து கொள்ள முடியும். எனவே அப்படிப்பட்ட சொர்க்கம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தர வேண்டும் என்றால் அந்த சொர்க்கத்துக்குரிய நல்லமல்களை நாம் இந்த உலகத்திலேயே செய்து கொள்ள வேண்டும் கொண்டு. அதனாலதான் இந்த உலகத்தில் சொர்க்கவாதிகளுடைய தன்மைகள் எப்படி இருப்பது என்று திருமறை குர்ஆன் அதிகமாக எங்களுக்கு பேசுகிறது. அதில் மிக பிரதானமான ஒரு அம்சம் என்ன தெரியுமா? உலகத்தில் சொர்க்கவாதிகளாக நாங்கள் வாழ வேண்டும் என்றால் மறுமையில் சொர்க்கவாதிகளுடைய நிலை எப்படி இருப்பது நான் பின்னாடி சொல்றேன். மறுமையில் சொர்க்கவாதிகளுடைய பண்பு எப்படி இருக்கும் என்று நான் பின்னாடி சொல்றேன். இப்ப இந்த உலகத்திலே வாழ்கிற பொழுது ஒரு மனிதன் சொர்க்கவாதியாக தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் எந்த நிலையில் இருக்க வேண்டும் என்பது திருமறை குர்ஆனில் அதிகமான இடங்களில் அல்லாஹ் பேசுகிறார். இதில் குறிப்பாக எல்லா விடயத்தையும் உள்ளடக்கியதுதான் என்ன தெரியுமா? அல் ஈமானு பித் தக்வா. தக்வாவோடு ஈமான் இருப்பது. ஈமானை பற்றி பேசாத வசனங்களே கிடையாது, தக்வாவை பற்றி பேசாத வசனங்களே கிடையாது. அப்படிங்கிற அளவுக்கு அதிகமான வசனங்கள் திருமறை குர்ஆனில் பேசப்பட்டிருக்கிறது. ஏன் காரணம் தெரியுமா? உண்மையிலேயே நாம் செய்கின்ற நல்லறங்களாக இருந்தாலும் நாம் செய்கின்ற கெட்ட விஷயங்களாக இருந்தாலும் இந்த இரண்டுக்கும் அடிப்படை தக்வாவும் ஈமானும் தான். ஈமானும் தக்வாவும் தான். எப்படின்னு பாக்குறீங்களா? ஒரு மனிதன் நல்லறம் செய்கிறான், நல்லறங்கள் செய்கிறான். இப்ப அல்லாஹ் சூரா அஸ்ர்லே சொல்லி காட்டுகின்றான், வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். அப்படின்னா நஷ்டம் அடைந்து விட்டான். யாரை தவிர? அல்லாஹ் விதிவிலக்கு சொல்கிறான், இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி வதவாஸௌ பில் ஹக் வதவாஸௌ பிஸ் ஸப்ர். யாரெல்லாம் ஈமான் கொண்டார்களோ, யாரெல்லாம் நல்லமல் செய்தார்களோ, யாரெல்லாம் சத்தியத்தை கொண்டு பொறுமையை கொண்டு ஒருவருக்கு ஒரு உபதேசம் செய்தார்களோ அவர்களை தவிர என்று அல்லாஹ் விதிவிலக்கு சொல்கிறான். இங்க நாம் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா தோழர்களே? உண்மையிலேயே ஒரு மனிதனுடைய அந்த நிலையை அல்லாஹ் எப்படி வைத்திருக்கான் பாருங்கள். அல்லாஹ் ஒரு மனிதனுடைய யாரெல்லாம் ஈமான் கொண்டார்களோ, யாரெல்லாம் நல்லது செய்தார்களோ, யாரெல்லாம் பொறுமையை கொண்டு சத்தியத்தை கொண்டு உபதேசம் செய்தார்களோ இவர்களெல்லாம் நல்லவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இதற்கு மாற்றமாக இருப்பவர்கள் நஷ்டவாளிகள். அப்படி என்றால் நஷ்டவாளிகள் என்ன அர்த்தம்? சொர்க்கத்துக்குரியவர்களா, நரகத்துக்கு சொந்தக்காரர்களாக மாறிக்கொண்டு வருகிறார்கள் என்பதுதான் அவருடைய யதார்த்தம். எனவே இந்த வசனம் எங்களுக்கு தெளிவாக சொல்கிறது, ஒரு மனிதனுடைய அமல்களை வைத்து அவன் சொர்க்கவாதிகளுடைய பண்பை கொண்டிருக்கிறானா இல்லையா என்பதை பார்ப்பதற்கு மிக பிரதானமான அம்சமாக இந்த ஈமானும் தக்வாவும் கொள்ளப்படுகிறது. அது இரண்டு விஷயத்திலும் கொள்ளப்படும். ஒன்று நல்லறங்களிலும் பேசப்படுகிறது, கெட்ட விஷயங்களிலும் பேசப்படுகிறது. நல்லறங்களில் எப்படி பேசப்படுகிறது என்று பார்த்தால், இன்றைக்கு நாங்கள் தொழுகிறோம், நோன்பு நோக்கிறோம், ஜகாத்து கொடுக்கிறோம், இன்னொரு பல நன்மையான விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி நின்று வணங்குகிறோம், எல்லாமே செய்கிறோம். இதெல்லாமே ஈமான் தக்வாவை வைத்து பார்க்கப்படுகிறது. எப்படி? ஒரு மனிதன் நோன்பு நோக்கிறார். நோன்பு நோக்கக்கூடியவன் அதனுடைய நோக்கம் என்ன? லஅல்லக்கும் தத்தகூன். அல்லாஹ் சொல்கிறான், ஒரு மனிதன் நோன்பு நோற்றால் இறையச்சம் என்பது வரும். இறையச்சம் என்பது எப்படி வரும்? வெறுமனே வாயளவில் வரக்கூடியதா? இல்லை, ஃபில் கல்ப், உள்ளத்திலிருந்து வரணும். தக்வல் குலூப், உள்ளத்திலிருந்து வருவதுதான் இறையச்சம். எனவே இந்த இறையச்சம் சம்பந்தமா அல்லாஹ் சொல்லுங்க நோன்பு விஷயத்துக்கு பாவைக்கிறார். அப்ப ஒரு நோன்பு நோட்பது என்பது முழுக்க முழுக்க அல்லாஹ்வை சார்ந்ததாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வுக்காக வேண்டி இருக்க வேண்டும். அல்லாஹ் அதை பார்ப்பான். அதனாலதான் அல்லாஹ் சொல்லுகிறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் சொல்வதாக, அல்லாஹ் இந்த உலகத்துல எல்லா அமல்களுக்கும் கூலி கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ் தான். ஆனால் இந்த நோன்பு சம்பந்தமாக விசேஷமாக அல்லாஹ் என்ன சொல்கிறான்?
அதற்கு நானே கூலி வழங்குகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நோன்பு பிடித்துக் கொண்டு ஒரு மனிதன் பொய் பேசலாம். எப்படி? நான் நோன்பு என்று உங்களிடத்தில் சொல்லலாமா இல்லையா? நடிக்கலாமா இல்லையா? அதே நேரம் தான் இந்த நிலைப்பாட்டை கருத்தில் கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு தெரியாமல் யாரும் நடிக்க முடியாது. எனவே அல்லாஹ் சொல்கின்ற விஷயம் என்ன தெரியுமா? இப்படியான ஒரு மனிதனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெரிந்து கொண்டு அல்லாஹ் என்ன செய்கிறான்? பேசுகிறான். அவருக்கு கூலியை நான் வழங்குகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். எனவே இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஒரு மனிதன் தக்வா இல்லாமல் எந்த ஒரு இபாதத்துக்கு நல்ல அமல்களை செய்ய முடியாது. தக்வாவை அல்லாஹ் எதிர்பார்ப்பான். அல்லாஹ் பற்றிய பயத்தை அல்லாஹ் எதிர்பார்ப்பான். அதே மாதிரி தான் ஜகாத் கொடுக்கின்ற விஷயமும், அதிலேயும் நாங்கள் ஈமானோடும் தக்வாவோடும் செய்ய வேண்டும். ஜகாத்துடைய அளவை அடைந்து கொண்டால் அல்லாஹ் எதிலெல்லாம் ஜகாத் கடமையாக்கிறானோ அந்த ஜகாத்தை கொடுக்க வேண்டும். அதே போன்று தொழுகையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி தொழ வேண்டும். அடுத்தவன் பார்க்க வேண்டும், அடுத்தவனுக்காக வேண்டி நான் தொழுகையாளி என்று பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தொழுதால் அந்த தொழுகை அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட தொழுகையாக ஆகாது. எனவே இதிலும் ஈமான் தக்வா பார்க்கப்படுகிறது. அதே போன்று ஹஜ்ஜும் எப்படி? வலில்லாஹி அல்லாஹ் சொல்கிறான், யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஹஜ் செய்கிறார்களோ அந்த ஹஜ்ஜை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறார். எனவே இதிலும் ஈமான் தக்வா பார்க்கப்படுது. இப்படி நல்லறங்கள் என்று சொல்லக்கூடிய எல்லா வழக்க வழிபாடுகளிலும் ஈமான் தக்வா பார்க்கப்படுகிறது. அதே போன்றுதான் கெட்ட விஷயங்கள் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்திலும் ஈமான் தக்வா பார்க்கப்படுகிறது. அது எப்படி? உதாரணமாக ஒரு மனிதன் ஒரு மானக்கேடான ஒரு விஷயத்தை செய்கிறான், ஒரு மானக்கேடான அருவருக்கத்தக்க விஷயத்தை செய்கிறான் என்பீர்கள். இந்த அருவருக்கத்தக்க விஷயத்தை செய்கின்ற பொழுது ஒரு மனிதன் கூச்சமே இல்லாமல் வெட்கமே இல்லாமல் அந்த விடயத்தை செய்து கொண்டு போறான் என்றால் அவனுக்கு உண்மையில் ஈமான் கிடையாது, உண்மையில் தக்வா கிடையாது. நாம் வேற்று மதத்தில் இருக்கக்கூடியவர்களை பேசவில்லை. உண்மையான ஒரு முஸ்லிம், உண்மையான ஒரு முஃமின், அவன் மானக்கேடான விஷயத்தை அருவருக்கத்தக்க விஷயத்தை செய்து கொண்டே போகிறான் என்றால் அவனிடத்தில் தக்வா கிடையாது, அவன் உண்மையான மூமினாக இருக்க மாட்டான். ஏன்? அல்லாஹ் உண்மையான மூமினுடைய பண்புகளை பற்றி சொல்கிறான் தெரியுமா? وَإِذَا فَعَلُوا فَاحِشَةً, யாராவது ஒரு மானக்கேடான விஷயத்தை செய்துவிட்டால் தக்கருல்லாஹ், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்திக் கொள்வார்கள். அல்லது தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்டாலும் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்திக் கொள்வார்கள். இது ஒரு மூமினுடைய பண்பாக அல்லாஹ் சொல்கிறான். யோசிச்சு பாருங்கள், ஒரு கெட்ட விஷயங்கள் செய்கின்ற பொழுதும் ஈமான் தக்வா பார்க்கப்படுகிறது. அல்லாஹ் பார்க்கிறான். கெட்ட விஷயங்களை சர்வசாதாரணமாக செய்து கொண்டு போகிறார்களா இல்லையா? இந்த இடத்தில் உண்மையிலேயே ஈமான் இருக்கின்ற ஒரு மனிதன் அந்த விஷயத்தை பாரதூரமாக பார்ப்பான். அதனால ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு முஃமினான ஒரு மனிதன் ஒரு பாவத்தை எப்படி பார்ப்பான் தெரியுமா? தன்னுடைய தலையில் பெரிய ஒரு பாறாங்கல்லை வைத்தால் எப்படி அதை பெரிய ஒரு சுமையாக நினைப்பானோ அதே போன்றுதான் ஒரு முஃமின் இந்த பாவத்தை பார்ப்பான். அதே நேரம் பாவத்தை சர்வசாதாரணமாக செய்யக்கூடிய ஒருத்தன் எப்படி பார்ப்பான் தெரியுமா? தன்னுடைய மூக்கில் ஒரு ஒரு கொசு அது மொய்த்தால் அதை எப்படி தட்டிவிட்டு சாதாரணமாக இருப்பார்களோ அதே போன்றுதான் ஒரு பாவம் செய்யக்கூடியவர்கள் அந்த நிலையை பார்ப்பார். தோழர்களே, இந்த இடத்தில் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்து தெரியுமா? உண்மையில் சொர்க்கவாதிகளுடைய பண்பு இந்த பண்பு அல்ல. நல்லது செய்தாலும் கெட்டது செய்கின்ற பொழுதும் இறையச்சம் என்பது எம்மில் வர வேண்டும், ஈமான் என்பது எம்மில் மேலோங்க வேண்டும். ஈமான் உள்ளவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். இறையச்சம் அதை எங்களை விட்டு தடுக்க வேண்டும். நல்லது செய்கின்ற பொழுது அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்கின்றவர் எண்ணம் தான் உண்மையிலே இறையச்சம். கெட்டது செய்கின்ற பொழுது அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கின்றான் என்கின்ற ஒரு நோக்கத்தில் அதை தவிர்த்து கொள்வதுதான் இந்த இடத்தில் இறையச்சமாக கணக்கெடுக்கப்படுகிறது. உண்மையிலே ஒரு மூமின் ஏன் அதை அவாய்ட் பண்ணுகிறான், ஏன் அதை தவிர்த்து கொள்கிறான் என்றால் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், ஒரு எல்லோராலும் இந்த விஷயத்தை செய்ய முடியாது. ஒரு முஸ்லீமாக இருக்கிறவன் பாவத்தை செய்வான், மூமினா இருக்கிறவனும் செய்வான். ஆனா முஸ்லிமுக்கும் மோமினுக்கும் வேறுபாடு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்ற பொழுது அல்லாஹ் திருமறை குர்ஆனில் பேசினான். காலத்தில் அராபு, ஒரு அரபிய கூட்டங்கள் வந்து சொன்னார்கள், ஆமன்னா குல்லம் துமினு வலாக்கின் கூலு அஸ்லம்னா. இப்ப அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லியிருக்கிறான்,
ஒரு கூட்டம் வந்து உங்களிடத்தை சொல்கிறார்கள் நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று. இப்ப அல்லாஹ் சொல்றான், நபியை நீங்க சொல்லுங்க, நீங்க ஈமான் கொள்ளவில்லை, வலாக்கின் கூலு அஸ்லம்னா, நாங்கள் இப்பதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், இப்பதான் இஸ்லாத்துக்கு என்டராகி இருக்கிறோம், இப்பதான் இஸ்லாத்துக்குள் வந்திருக்கிறோம், அப்படி என்று நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள். ஏன் தெரியுமா? வலம்மா எது ஈமானு ஃபீ குலூபிக்கும், அல்லாஹ் சொல்கிறான், ஈமான் என்பது இன்னும் பரிபூர்ணமாக அவருடைய உள்ளத்தில் நுழையவில்லை அப்படி என்று அல்லாஹ் சொல்கிறான். தோழர்களே, நான் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? உண்மையில் ஒரு மூமினாக நாங்கள் வாழ்ந்தால் பாவம் செய்ய மாட்டோம் என்பது அர்த்தம் அல்ல. மூமின் பாவம் செய்வான், ஆனால் பாவம் செய்தால் உடனே அல்லாஹ்வை ஞாபகப்படுத்திக் கொள்வான். இதுதான் சொர்க்கவாதிகளுடைய பண்பு. தோழர்களே, சொர்க்கவாதிகளுடைய பண்பு என்ன தெரியுமா? அந்த உலகத்துல பாவத்தை செய்தால் அல்லாஹ்வை நிலைநிறுத்தி, யா அல்லாஹ் இந்த பாவத்தை நான் செய்து விட்டேன், யா அல்லாஹ் தொழுகையில் பொதுபோக்காக இருந்து விட்டேன், யா அல்லாஹ் இந்த வணக்க வழிபாடுகள் நோம்பில் நான் என்னுடைய குறைபாடுகளை ஏற்படுத்தி விட்டேன், தெரிந்தும் ஏற்படுத்தி தெரியாமல் ஏற்படுத்தி விட்டேன், யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு, நீ பார்த்து கொண்டிருக்கிறாய், அடுத்தவனுக்காக வேண்டி நான் செய்யவில்லை, உன்னுடைய பயம் அச்சத்தினால் நான் இந்த இடத்தில் திருந்து விடுகிறேன் என்ற ஒரு எண்ணத்தோடு தக்கரல்லா அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தினார்களே, அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், சொர்க்கவாதிகளுடைய பண்பில் முதல் பண்பாக இது. தோழர்களே, இந்த பண்பு இடத்துல இருக்கிறதா? தொழுகைக்கு தக்பீர் கட்டினால் இறையச்சம் வர வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது, குஷூ ஹுதூ வர வேண்டும். ஆனா இன்னைக்கு தொழுகைக்கு தக்பீர் கட்டினா தான் வீட்டுல நாங்க டோரை மூடி சாவியை எடுத்தோமாங்கிற ஒரு சிந்தனையில், அதே போன்று இன்னைக்கு கெஸ்ட் வந்திருப்பாங்களா இல்லையாங்கிற ஒரு சிந்தனையில், அதே போன்று அடுத்த கட்டம் உலக காரியங்கள் என்ன செய்ய வேண்டும்ங்கிற எல்லா சிந்தனையும் தொழுகைக்கு தக்பீர் தான் வர்றது. இது சர்வசாதாரணமான ஒன்றுதான், இப்படி வரக்கூடிய ஒரு நிலை சாதனம். ஆனால் உண்மையில் எப்படி தொழுகை அமைய வேண்டும், தொழுகை எப்படி அல்லாஹ் சூரா முஃமினூனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அது அஃப்லஹல் முஃமினூன், மூமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். அந்த வெற்றி என்ன தெரியுமா? 11வது வசனத்திலே, சூரா முஃமினுடைய 11வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லதீன யரிதூனல் ஃபிர்தௌஸ ஹும் ஃபீஹா காலிதூன். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஃபிர்தௌஸ் என்கிற சொர்க்கத்துக்கு நுழையக்கூடியவர்கள், நிரந்தரமாக இருக்கக்கூடியவர்கள். ஃபிர்தௌஸ்ங்கிற சொர்க்கம் பல படித்தரங்களை கொண்டது, வானம் பூமி அளவு விசாலமானது அல்லாஹ் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட சொர்க்கம், பல படித்தரங்களை கொண்டு இருக்கக்கூடிய சொர்க்கம். அதில் உயர்ந்த சொர்க்கம் என்ன? ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய சொர்க்கம். அதுலதான் நபிமார்கள் இருக்கிறார்கள், நல்லடியார்கள் இருப்பார்கள், சுஹதாக்கள் போரில் கலந்து கொண்டு அல்லாஹ்வுக்காக வேண்டி தியாகம் செய்தவர்கள் இருப்பார்கள். யாரெல்லாம் மறுமை நாள் வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதருடைய பொன்மொழிகளின் அடிப்படையில் வாழ்ந்து அல்லாஹ்வுக்காக வேண்டி மரணம் அடைகிறார்களோ அத்துணை பேர்கள் இருக்கக்கூடிய இடம்தான் அந்த சொர்க்கம். தோழர்களே, அப்படிப்பட்ட ஒரு சொர்க்கம் யாருக்கு என்று அல்லாஹ் சொல்கிறான்? அது அஃப்லஹல் முஃமினூன், மூமின்களுக்கு என்று அல்லாஹ் சொல்கிறான். மூமின்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அல்லதீன, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அவருடைய தொழுகையில் உள்ளச்சத்தோடு, குஷூஓடு, விளங்கினா, குஷூஓடு இருப்பார்கள். அப்படி என்றால் உள்ளச்சம், அச்சத்தோடு தொழுவார்கள், அடுத்தவனுக்கான தொழ மாட்டார்கள், தொழுகையில் பராமுகத்தை ஏற்படுத்த மாட்டார்கள். தொழுகைக்கு தக்பீர் கட்டினால் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிற அவர் எண்ணத்தோடு தொழுவார். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல பாடம் கற்க வந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வாசகம் தெரியுமா? இஹ்சான் என்றால் என்ன தெரியுமா? அன் தஅபுதுல்லாஹ கஅன்னக தராஹு ஃபஇன் லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி கொடுக்குறாங்க, உண்மையிலே ஒரு மனிதனுடைய இபாதத் எப்படி அமைய வேண்டும் என்று மிக பிரதானமான ஒரு அம்சத்தை பாருங்கள். சொர்க்கவாதிகளுடைய பண்பு தோழர்கள் இதெல்லாம். தொழுகைக்காக தக்பீர் கட்டினால் அல்லாஹ் முன்னுக்கு இருப்பதை போன்று நாங்கள் வணங்க வேண்டும். அந்த அப்துல்லா கண்ணக்க தராவு அல்லாஹ்வை பார்ப்பதை போன்று வணங்க வேண்டுமா? பைலம் தகுந்தராவு பைல உயராக்க, நீங்கள் அல்லாஹ்வை பார்க்காவிட்டாலும் அவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு வணங்க வேண்டும். இதுதான் இபாதத். இதுதான் இந்த பூமியில் சொர்க்கவாதிகளுடைய அடையாளமாக சொல்லப்படுகின்றது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஈமானிய உறவுகளே, எனவே இது போன்ற நிறைய அம்சங்கள் குர்ஆனில் அதிகமான விஷயங்கள் பேசப்படுகிறது சொர்க்கவாதிகளுடைய பண்பு சம்பந்தமாக. இன்னைக்கு பார்க்கிறோம், இன்னைக்கு உறவு முறைகளை சேர்ந்து வாழுகின்ற விஷயங்கள். இதுல எப்படி இருக்கிறோம் நாங்கள்? உறவு முறைகளை சேர்ந்து வாழுகிறோம். இன்னைக்கு தாயோடு பேசாத எத்தனை பேர் இருக்கிறார்கள், தந்தையோடு பேசாத பல வருடங்களாக பேசாத எத்தனை பேர் இருக்கிறார்கள், பிள்ளைகளோடு பிரிந்திருக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள். சாதாரண இஸ்லாம் என்ன சொல்கிறது? 3 நாளைக்கு மேல் ஒரு மனிதன் பேசாம விட்டாலே அவன் காபிராகி விடுகிறான் என்று இஸ்லாம் சொல்கிறது. எனவே இந்த 3 நாளை இஸ்லாம் ஒரு வரையறுத்து சொல்கிறது என்றால் 30 வருஷம், 3 வருஷம், 3 மாசம், இப்படி
3 வாரம் இப்படியெல்லாம் நாங்கள் பேசாம இருக்கிறோமே, காரண காரியமே இல்லாமல். உண்மை இஸ்லாம் எந்த அளவுக்கு உறவு முறைகளுடைய விடயத்தில் நடந்து கொள்ள வேண்டும் தெரியுமா? தாய் தந்தையர்கள் நம்மளை பெற்று எடுத்து வளர்த்து ஆளாக்கிய தாய் தந்தையர்கள் இணை வைப்பில் இருந்தால் கூட இந்த உலக காரியத்தில் அவர்களுக்கு ஹெல்பர்ஸாக நாங்கள் இருக்கணும், அவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் உலகத்தில். அதற்காக அவர்களின் பக்கம் போக வேண்டும், இணை வைப்பில் நாமும் ஈடுபட வேண்டும் என்பது அர்த்தம் அல்ல. ஆனால் உலகத்தில் அவர்களுக்காக நாம் உதவியா இருக்க வேண்டும். உண்மையான சொர்க்கவாதிகளுடைய பண்பு என்ன தெரியுமா தோழர்களே? உறவு முறைகளை துண்டித்து வாழ மாட்டார்கள். இந்த பண்பு எங்களுக்கு இருக்கிறதா? சாதாரணமாக சின்ன ஒரு பிரச்சனைக்காக வேண்டி உறவை துண்டிச்சு போகும். நாங்களாம் எப்போதும் உறவை தேடுகிறோம் தெரியுமா? இந்த இமாம் 2 பெருநாட்களில் வந்தால் அந்த இமாம் முன்னாடி சொல்லுவாரு, இன்றைய தினம் பெருநாள் தினம், எனவே உறவுகளை பகிர்ந்து கொள்ள வேண்டாம், எல்லோரும் சேர்ந்து வாழ்ந்து கொள்ளும். இதை இமாம் சொல்லுவார். ஆனால் இது 2 பெருநாட்கள் தான் அவரை ஆடையாளப்படுத்துகிறார். நாங்களும் என்ன செய்ய தெரியுமா? 2 ஒரு சண்டை பிடிக்கிறது, அதை 2 பெருநாள் வருமாறு காத்து கொண்டிருக்கிறது. எப்படா பெருநாள் வரும், அந்த பெருநாள் தான் போய் சலாம் சொல்றது. அது வரைக்கும் இல்லை. அப்ப அது வரைக்கும் இஸ்லாமிய எங்களுக்கு தெரிகிறது. தோழர்களே, உண்மையில் சொர்க்கவாதிகளுடைய பண்பு இது அல்ல. உறவு முறைகளை சேர்ந்து வாழ்வார்கள், பிரிந்து வாழ மாட்டார்கள். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய அரசில் கொழுவப்பட்டதுதான் இந்த உறவு. அல்லாஹ் சொல்லுகிறான், உறவுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான் என்ன தெரியுமா? யாரெல்லாம் இந்த உறவு முறைகளை சேர்ந்து வாழ்கின்றார்களோ அந்த உறவை அல்லாஹ் சொல்லுகிறான், நீ அவர்களை சேர்ந்து வாழ் என்று. அந்த உறவு பேசுகிறது அல்லாஹ்விடத்திலே. யாரெல்லாம் உறவு முறைகளை துண்டித்து வாழ்கின்றார்களோ, யா அல்லாஹ் நீயும் அவர்களை துண்டித்து விடு என்று உறவு அல்லாஹ்விடத்திலே பேசுவோம். இதுல நாங்க கொடுக்கிற முன்னுரிமையை பாருங்கள். அந்த எந்த அளவுக்கு எங்களுடைய நிலைப்பாடு இருப்பது என்பதை நாங்களே சுய விசாரணை சொல்றோம். அடுத்ததாக அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய அடியார்களே, நாங்கள் மிக பிரதானமாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், உண்மையில் இந்த வணக்க வழிபாடுகள் செய்கின்ற நேரத்திலே நாம் பாவங்கள் அதிகமாக செய்வோம் இல்லையா? பாவங்கள் செய்கின்ற பொழுது உண்மையில் அல்லாஹுவை அஞ்சியவர்களாக அல்லாஹ்விடத்தில் நாம் மீண்டு வர வேண்டும். இது சொர்க்கவாதியுடைய பண்பு. இந்த பூமியில் ஒரு மனிதன் சொர்க்கவாதியாக வாழ வேண்டும் என்றால் பாவங்கள் செய்கின்ற பொழுது அல்லாஹுவை ஞாபகப்படுத்தி அல்லாஹ்விடத்தில் மீண்டு வர வேண்டுமா? இன்னைக்கு பாருங்க, சாதாரணமாக பாவம் செஞ்சுட்டு அல்லாஹ் பற்றிய சிந்தனையும் கிடையாது, அல்லாஹ் என்னை தண்டிப்பான் என்கிற ஒரு பயம் அச்சமும் கூட கிடையாது, சாதாரணமாக வாழ்ந்துட்டு போறோம். ஆனால் அல்லாஹ் மறுமையில் எல்லோரையும் எழுப்பி கேள்வி கணக்கு விசாரணை செய்துவிட்டு நரகத்துக்கு போங்கள் என்று சொல்லிவிட்டால் இந்த இடத்தில் எங்களுடைய நிலையை நாங்கள் யோசிக்க வேண்டும். அல்லாஹ் மறுமை நாளில் எல்லோரையும் விசாரணை செய்து சொர்க்கத்துக்கு செல்லக்கூடியவர்களை சொர்க்கத்துக்கு அனுப்பிவிட்டு சொர்க்கவாதிகள் நரகவாதிகளை பார்த்து கேட்கின்ற கேள்வி என்ன தெரியுமா? அல்லாஹ் அதையும் சொல்லுகிறார். நரகவாதிகளை பார்த்து சொர்க்கவாதிகள் கேட்பார்கள். என்ன கேட்பார்கள்? நீங்க இந்த உலகத்துல வாழ்கிற பொழுது தொழுகையாளிகளா தான் இருந்தீங்க, ஏழை எளியவர்களை கவனிச்சு கொண்டுதான் இருந்தீங்க, வீணான விஷயத்தை எல்லாம் தவிர்த்து கொண்டுதான் இருந்தீங்க. ஆனால் மறுமையினால் என்ற ஒரு எண்ணத்தோடு தான் வாழ்ந்தீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான முன்மாதிரியாக எடுத்தீர்கள், ஆனால் நரகத்துல வந்திருக்கிறீங்களே அப்படின்னு கேட்டவங்க சொல்றாங்க, قالوا لم نكن من المصلين ولم نكن نطعم المسكين وكنا نخوض مع الخائضين وكنا نكذب بيوم الدين حتى أتانا اليقين. எதுவரைக்கும் எங்களுடைய பொடுபோக்கு இருந்தது தெரியுமா? எங்களுக்கு மரணம் வருகின்ற வரைக்கும் நாங்கள் பொடுபோக்காக இருந்தோம், ஏழை எளியவர்களை கவனிக்கவில்லை, உறவு முறைகளை துண்டித்து வாழ்ந்தோம், அவருடைய விடயத்தில் அசட்டைத்தனமாக இருந்தோம், அதே போன்று அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய இபாதத்துகள் வணக்க வழிபாடுகளை குறைபாடுகளாக இருந்தோம். இப்படி பல இன்னொரு காரியங்களை எல்லாம் அவர்கள் சொல்வார்கள். வணக்க வழிபாடுகளையும் குறிப்பாக தொழுகை போன்ற இந்த வணக்க வழிபாடுகளை பராமரமாக இருந்தோம் அப்படி என்கின்ற வாசகத்தை அவர்கள் பயன்படுத்துவார்கள் என்கின்ற விஷயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். தோழர்களே, இந்த இடத்தில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய மிக பிரதானமான ஒரு அம்சம் என்னவென்றால், உலகத்தில் சொர்க்கவாதிகளாக ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றவர்களாக அவர் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றவர்களாக அவர் இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தால் சொர்க்கத்தை நீங்கள் அடைந்து கொள்ள முடியும் என்று சொன்னார்களோ அந்த அடிப்படையை நாங்கள் வாழ வேண்டும். இல்லை என்றால் சொர்க்கம் கிடையாது, இல்லை என்றால் சொர்க்கம் கிடையாது. எனவே இந்த இடத்தில் நாங்கள் பிரதானமாக புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமாக நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தியது, ஒரு மனிதனுடைய எல்லா காரியங்களையும் தீர்மானிக்கின்ற விஷயமாக அல் ஈமான் பி தக்வா, தக்குவாவோடு ஈமான் இருக்க வேண்டும் என்பதுதான் மிக பிரதானமாக அம்சமாக பார்க்கப்படுகிறது. அதுதான் எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சொல்லக்கூடிய
எல்லா நல்ல காரியங்களிலும் அல்லது எல்லா கெட்ட காரியங்களிலும் பிரதானமான அம்சமாக திருமறை குர்ஆன் ஹதீஸ் எல்லா விடயத்தையும் தொகுத்து எல்லா விஷயத்திலும் மிக கருப்பொருளாக மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகின்ற ஒரு விடயமாக அது இருக்கிறது. எனவே இதில் யாரும் அசட்டைத்தனம் பண்ண வேண்டாம், யாரும் பொடுபோக்குத்தனமாக இருக்க வேண்டாம். எல்லா இபாதத்துக்களையும் சரி செய்ய வேண்டும் என்றால் இது எங்களை முன்னிறுத்தி இருக்கும். அதனாலதான் இந்த உலகத்தில வாழும் பொழுது சஹாபாக்கள் கூட அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைவதற்கு எல்லா வழிகளையும் தேடினார்கள், எல்லா வழிகளையும் தேடினார்கள். ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அழைக்கிறார்கள். அழைத்து சொல்கிறார்கள், உபை இப்னு கஅபே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா பையினாவை உங்களுக்கு ஓதி காட்டுமாறு எனக்கு படித்தான் அப்படின்னு சொன்னாங்க. உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், படியா யா ரசூலல்லாஹ், சம்மானி அல்லாஹ் என்னுடைய பேரை சொல்லி சொன்னானா அப்படி என்று கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஆமாம் என்றார். அப்பொழுது உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹுடைய கண்கள் கண்ணீரால் அப்படியோ வடித்துக் கொண்டிருக்கிறது. தோழர்களே, நான் ஏன் சொல்கிறேன் தெரியுமா? இந்த உலகத்துல சொர்க்கவாதியாக வாழ வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றால் நிச்சயமாக சொர்க்கவாதியுடைய பண்புகளை நாம் பெற்றுவிட்டோம். அல்லாஹ் கைவிட மாட்டார். யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றிருக்கிறார்களோ நிச்சயமா அல்லாஹ் அவர்களை கைவிட மாட்டான். அதற்கு முன்னுதாரணமாக பல செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம். உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அழுதார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் என்னுடைய பேரை சொல்லி இந்த வசனத்தை ஓதுங்கள். இப்ப நாங்கள எப்படி யோசிப்போம் தெரியுமா? சூரா பையினா வந்து காபிர்களை பத்தி பேசுதே, நம்பிய புள்ளதே கபரோட்டு பேசுதே. அப்ப இதை உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு ஓதி காமிச்சுன்னா அவங்க ஏதோ பாவம் செய்திருக்கிறார்கள் அப்படின்னு நாங்க யோசிப்போம். இல்ல தோழர்களே, அல்லாஹ் திருமறை குர்ஆன் வாயிலாக யாரை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று நாடுகிறாரோ அவர்களை கண்ணியப்படுத்துவார். யாரை இதன் மூலமாக இழிவுபடுத்த வேண்டும் என்று நாடுகிறானோ அவர்களை இழிவுபடுத்தியே அல்லாஹ் ஆகுவார். அதே போன்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் அழைத்து திருமறை குர்ஆனில் ஒரு வசனத்தை சொல்லி இதை ஓதுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிக்கொண்டே போகிறார்கள். ஓதுகின்ற பொழுது இடையில் ஒரு இடத்தில் நிப்பாட்டுகிறார்கள். அது என்ன சம்பந்தமாக பேசக்கூடியது என்றால், மறுமை நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா நபிமார்களுடைய சமுதாயத்தையும் அழைத்து ஒவ்வொரு நபிமார்களின் சம்பந்தமாக விசாரிக்கின்ற பொழுது, உம்முடைய சமுதாயத்துக்கு எதிராக உண்மை நாம் சாட்சியாக கொண்டு வந்தால் உன்னுடைய நிலை என்ன என்று சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஹஸ்பு நிப்பாட்டுங்க என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அழுகிறார்கள். அப்பொழுது யோசனை பண்ண வேண்டும் தோழர்களே, உண்மையில் திருமறை குர்ஆனை அல்லாஹ்வுடைய தூதர் நேசித்தார்கள், சஹாபாக்களுக்கு நேசிக்கும்படி சொன்னார்கள். அதனாலதான் அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்கு அவர்கள் ஆளானார்கள். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கும் பொழுதே சொர்க்கவாதிகள் இந்த பூமியிலே பெயர் சொல்லப்பட்ட 10 சஹாபாக்கள் நாம் படிச்சிருக்கிறோமா இல்லையா? இவங்கெல்லாம் சொர்க்கவாதின்னு சொல்றோம். ஏன்? அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரியவர்கள். அதனாலதான் சர்டிபிகேட் அல்லாஹ் சொல்றான், ரலியல்லாஹு அன்ஹும் வரதுவான். இப்படி நேசத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் பல விஷயங்களை நாங்கள் கருத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்காக வேண்டி அமல் செய்ய வேண்டும். குறிப்பாக தக்வா, ஈமான் என்பது இருக்கு. இரண்டும் இல்லாமல் எதுவும் ஏற்றுக்கொள்ளப்படாது. அதனாலதான் அதே போன்று இன்னொரு சம்பவத்தை சொல்லி முடிச்சுக் கொள்கிறேன். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிரயாணத்துல சில சஹாபாக்களை அனுப்பி வைக்கிறார்கள். அனுப்பி வைக்கின்ற பொழுது ஒரு சஹாபியை தலைமத்துவம் வைத்து அனுப்பி வைக்கிறார்கள். அவரு போன உடனே தொழுகையுடைய நேரம் வந்தா தொழுவிச்சார். தொழுவிச்ச டைம்ல இந்த சஹாபி பரகசியமாக ஓதுகிறது. மகரிப், இஷா, சுபஹ் போன்ற தொழுகைகளாக இருக்கலாம். அந்த தொழுகை வந்தால் அந்த சஹாபி துணை சூரா சூரா ஓதிட்டு துணை சூரா ஓதணுமா இல்லையா? அந்த துணை சூறாக்களின் எல்லா ரக்அத்துகளிலும் சூரா இஹ்லாஸ், குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹுஸ் ஸமத், லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் என்று சொல்லப்படுகின்ற இந்த சூறாவை தான் ஓதினார். இந்த செய்தியை ஊருக்கு திரும்பின உடனே கூட செல்ல சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல சொல்றாங்க. சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சஹாபி அழைச்சு கேட்கிறாங்க, ஏன் நீங்க இப்படி ஓதுனீங்க? குர்ஆன்ல நிறைய வசனங்கள் இருக்கிறதே, மத்த வசனங்கள்லாம் ஓதி இருந்துச்சு, நீங்க ஏன் இப்படி செய்றீங்க அப்படி என்று கேட்ட உடனே அந்த சஹாபி சொன்ன பதில் என்ன தெரியுமா? யா ரசூலல்லாஹ், இந்த குர்ஆனுடைய வசனத்துல நீங்க தானே சொன்னீங்க சுலுசுல் குர்ஆனுடைய 3ல் ஒரு பகுதி இந்த சூரா. அதே நேரம் அல்லாஹ்வுடைய சிபத்துக்கள், அல்லாஹ்வுடைய வர்ணைகள், அல்லாஹ் ஒருவன், அவன் தனித்தவன், அவனுக்கு யாரும் கிடையாது, அவன் மாத்திரம்தான் இந்த உலகத்தின் நித்தியமானவன், ஜீவனானவன், அவனை தவிர யாரும் வணங்கப்படுவதற்கு தகுதி கிடையாது என்று முழுக்க அல்லாஹ்வுடைய தௌஹீதை, ஓரிதை கொள்கையை பேசுகின்ற வசனம் அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க தானே சொன்னீங்க இந்த வசனத்தை நான் நேசிக்கிறேன்,
இந்த வசனத்தை நான் நேசிக்கிறேன் அப்படி என்று சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சஹாபியை பார்த்து சொன்னார்கள், நீ எப்படி இந்த வசனத்தை நேசித்தாயோ அல்லாஹ்வும் உன்னை நேசிக்கிறான், அதே போன்று அல்லாஹ்வும் சொர்க்கத்துடைய பண்பை உமக்கு தந்து விட்டான், நீங்கள்லாம் சொர்க்கவாதி என்று சொன்னார். சுப்ஹானல்லாஹ். தோழர்களே, எப்படி வாழ்ந்தவர்கள் சஹாபாக்கள், அவர்களுடைய தியாகத்தை விடவா நாங்கள் செஞ்சிருப்போம்? அவர்கள் செய்த தியாகத்தை விடவா, அவர்கள் செய்த கஷ்டத்தை, அவர்கள் பட்ட கஷ்டத்தை விடவா நாங்கள் கஷ்டப்பட்டிருப்போம்? அப்படி கஷ்டப்பட்டவர்கள் சஹாபாக்கள், அப்படி தியாகம் செய்தவர்கள் அவர்கள். ஒரு பாவத்தை செய்தால் அல்லாஹ்வுடைய தூதரத்தில் ஓடோடி வந்து அழுவார்களாம், யார ரசூலல்லாஹ், விரும்பி யார ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே நான் அழிந்து விட்டேன், அல்லாஹ்வுடைய தூதரே நான் நாசமாகி விட்டேன், அல்லாஹ்வுடைய தூதரே என்னுடைய பாவத்தை விட்டு என்னை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று ஒரு பாவத்தை செய்கிறவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரத்தில் ஓடோடி வந்து அல்லாஹ்வுடைய தூதரத்திலே பாவ பிராச்சியத்தை அல்லாஹ்விடத்திலே நீங்கள் வேண்டுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரே என்று கேட்கின்ற அந்த சமுதாயத்தில் இருந்தவர்கள் தான் சஹாபாக்கள். தோழர்களே, அவர்களுடைய தியாகத்தை விடவுமா நாங்கள் தியாகம் செய்திருப்போம்? யோசிச்சு பாருங்கள். ரமலானுடைய காலத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டு இரவு வணக்கத்தில் ஈடுபடுகிறோம். அல்லாஹ்விடத்திலே இன்றைக்காவது அழைத்து, நான் இப்படி பாவம் செய்தேன், நான் உறவு முறைகளை துண்டித்து வாழ்ந்தேன், நான் இன்னாருக்கு இன்னும் அநியாயம் செய்திருக்கிறேன், யா அல்லாஹ் நீ பார்த்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே நான் அநியாயம் செய்திருக்கின்றேன், நீ பார்த்து உன்னுடைய கண் முன்னாலே நீ எல்லாவற்றையும் அறிந்தவன் அல்லாஹ்வே, நீ அறிந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே நாம் பாவம் செய்திருக்கிறேன் என்றைக்காவது சிந்தித்திருக்கிறோமா? சொர்க்கவாதிகளுடைய பண்பு தோழர்கள் என்ன தெரியுமா? ஒரு பாவத்தை செய்தால் அல்லாஹ்விடத்திலே அழுது அழுது பிராயச்சம் தேடுவார்களாம். அல்லாஹ்வுக்கு பிடித்த 2 கண்ணீர் இருக்கிறது. ஒன்று என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய பாதையிலே ஒருத்தர் யுத்தம் செய்து அல்லாஹ்வுக்கான 2 துளிகள் என்று சொல்வார்கள். ஹதீஸ்ல வரக்கூடியது 2 துளிகள். அல்லாஹ்வுடைய பாதையிலே யுத்தம் செய்து அந்த யுத்தத்திலே இருந்து வடிந்தோடக்கூடிய இரத்தம் இருக்கிறது, உதிரம் இருக்கிறது, அந்த உதிரத்தை அல்லாஹ் நேசிக்கிறான். அது அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்குரியது. அல்லாஹ்வுடைய பாதத்திலே யுத்தம் செய்து. அடுத்தது என்ன? யாரெல்லாம் பாவம் செய்ததை எண்ணி தனிமையில் உட்கார்ந்து கொண்டு அல்லாஹ்வை நினைத்து, யா அல்லாஹ் நான் பாவம் செய்து விட்டேன், யா அல்லாஹ் நான் இன்னொரு அந்த பாவங்களை எல்லாம் செய்து விட்டேன் என்று அல்லாஹ்விடத்திலே கையேந்தி அல்லாஹ்வை அழைத்து பிரார்த்தனை செய்து யாரெல்லாம் தன்னுடைய பாவத்துக்கு பிராயச்சித்தம் தேடுகிறார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். யோசிச்சு பாருங்க, எத்தனையோ பாவங்கள் செய்தோம், எத்தனையோ விஷயங்களை ஈடுபடுகிறோம், இன்றைக்காவது இவருடைய மனசு சொல்கிறதா? சொர்க்கவாதிகளுடைய பண்பு என்று அல்லாஹ் சொல்லி சிலாகித்து சொல்கிறானே, சொர்க்கவாதிகள் இப்படித்தான் இருப்பார்கள் என்று அல்லாஹ் சிலாகித்து கொடுக்கிறானே, இவர்கள் தான் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்துக்கு அலங்கரக்காரர்கள் என்றுதான் சொல்கிறார்களே, இபாதுர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய ரஹ்மானுடைய அடியான் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவர்கள் அதை அல்லாஹ் தஆலா சொல்கிறார், இபாதுர் ரஹ்மான் எப்படிப்பட்டது தெரியுமா? அல்லாஹ்வுடைய பேர் சொல்லப்பட்டாலே பயந்து விடுவார்கள், அவருடைய வசனங்கள் ஓடி காண்பிக்கப்பட்டாலே ஈமான் அதிகரிக்கும். இதெல்லாம் எங்களுக்கு இருக்கிறதா தோழர்களே? யோசிச்சு பாருங்க. எத்தனையோ விஷயங்கள், எத்தனையோ பாவங்கள், எத்தனையோ விடயங்கள் செய்கிறோம். அல்லாஹ்வை பற்றி ஒரு சிந்தனை இல்லாவிட்டால் பூமியில் வாழ்ந்து மரணிப்பது எந்த விதமான பிரயோசனமும் கிடையாது தோழர்களே. எனவே இந்த ரமலானுடைய மாதத்தில் கஷ்டப்பட்டு அமல் செய்கிறோம், கஷ்டப்பட்டு இரவு வணக்கத்தில் ஈடுபடுகிறோம் என்பது மாத்திரமல்லாமல் எங்களுடைய வாழ்வில் சொர்க்கவாதிகளுடைய பண்புகள் எதுவெல்லாம் சொல்லப்படுது அந்த பண்புகளை எடுத்துக்கொண்டு ஏராளமான பண்புகள் இருக்கிறது. சொல்லப்பட்ட பண்புகளை எங்களுடைய வாழ்வில் நடந்து கொள்ள வேண்டும். இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அதாவது சொர்க்கவாதியுடைய சொர்க்கத்திலே இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது அவர்கள் இந்த பண்புகளோடு இருப்பார்கள் என்பதை குர்ஆன் ஹதீஸ் சொல்கிறது. சொர்க்கத்தில் அவர்களை அல்லாஹ் எப்படி வைத்திருப்பான் தெரியுமா? இந்த முழு நிலவு சந்திரன் அதை பார்க்கின்ற பொழுது எவ்வளவு பிரகாசமாக இருக்கும். அந்த பிரகாசத்துடைய அமைப்பிலே அல்லாஹ் சொர்க்கவாதிகளை ஆக்கி விடுவார். அதே நேரம் அந்த சொர்க்கவாதிகளுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கு தெரியுமா? அந்த சொர்க்கத்திலே அவர்கள் மலஜலம் கழிக்க மாட்டார்கள், துப்ப மாட்டார்கள், இன்னொரு அந்த பல வேலைகளை எல்லாம் செய்ய மாட்டார்கள். அவர்கள் விரும்பியவாறு வாழலாம். இந்த உலகத்துலதான் நோய் நொடிகள் எல்லாம். இந்த உலகத்துலதான் ஒரு மனுஷன் லிமிட்டோடு சாப்பிடணும் இல்லையா? சாப்பிட்டால் ஓவரா லிமிட் ஆயினா ஒன்று ஃபுட் பாய்சன் ஆயிடும், அல்லது அவரை எமர்ஜென்சிக்கு போவாங்க இந்த உலகத்துல. ஆனால் மறுமையில் அப்படி கிடையாது. அல்லாஹ் இந்த சொர்க்கவாதியுடைய பண்புகள் சம்பந்தமா சொல்லக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி என்ன தெரியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை இந்த முழு சந்திரனுடைய பிரகாசம் எப்படி வீசுமோ அதே போன்று அவர்களை சொர்க்கத்தில் அல்லாஹ் வைத்துக் கொண்டிருப்பானாம். பலபலக்கின்ற ஒரு தன்மையோடு அவர்களை அல்லாஹ் வைத்துக் கொண்டு அழகு பார்ப்பான் என்கின்ற அந்த தன்மையை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் இந்த விஷயத்தை ஞாபகப்படுத்தி
சொல்லி இருக்கிறார்கள். எனவே இந்த பூமியில் இருக்கின்ற கஷ்டம் எதுவுமே சொர்க்கத்தில் இருக்காது. இது சொர்க்கவாதிகளுடைய பண்பாக இருக்கிறது. எனவே இந்த பூமியில் சொர்க்கவாதிகளுடைய பண்புகளை எடுத்துக்கொண்டு நல்லது செய்வதாக இருந்தாலும் கெட்டது செய்வதாக இருந்தாலும் இறையச்சத்தோடும் ஈமானோடும் அதை நாங்கள் பார்த்து அல்லாஹ்வை பயந்து முழு மூச்சாக அதனை செயற்படுகின்ற நிச்சயமாக இது வெற்றி இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் எம் அனைவரையும் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கின்ற பாக்கியத்தை தந்தல்வனாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.